sweethearts, welcome to Tech தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூடியூப் சேனலோட க்ரோத் பற்றி தான். இது நான் ஒன்றும் எதுவும் சும்மா சொல்லலாங்க. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு விஷயங்களை தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் 4 பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த 4 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே மாதிரி நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். ஒரே வீடியோலேயே நான் வந்து எல்லாத்தையும் அடைக்க விரும்பலை. ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த விஷயங்களெல்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. யூடியூப் க்ரோத் எப்படி இருக்கணும், இன்ஸ்டாகிராம் க்ரோத் அப்படி இப்படி நிறைய போட்டிருப்பாங்க. ஒரே நாளில் வந்துட்டு எப்படி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர வைக்கிறது, 1000 ஃபாலோவர்ஸ், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வர வைக்கிறது 1 வீக்கில் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு சிலருக்கு அது செட் ஆகிருக்கலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து நல்ல பாப்புலரான இருக்க ஒரு ட்ரெண்டிங் டாபிக் எடுத்து போட்டிருந்தாங்காட்டி ஒரு வேளை இதாகிருக்கலாம். இல்லைனா ஒரு சில ஃபாலோவர்ஸ் செலிப்ரிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஈஸியாக கிடைக்கும். அந்த மாதிரி சீக்கிரம் ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறதாகட்டும், வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கிறதாகட்டும். பட் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங், இப்போ தான் நான் பிகினராக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மெயினாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு அந்த மாதிரி 1000 ஃபாலோவர்ஸ் ஒரே நாளில் கிடைக்கும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் சீக்கிரம் கிடைச்சிடும்னு மட்டும் நம்பிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். பிகாஸ் இது ரொம்ப ஈஸியான விஷயங்கள் இல்லை. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது, 100 மில்லியன் பீப்புள் வந்துட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களா. ஆனால் அதில் வந்துட்டு 1 மில்லியன் மட்டும்தான் வந்துட்டு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்காங்க. அதாவது மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகியிருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியான விஷயங்கள் கிடையாது. நானே ஒரு 1.5 வருஷமாக சேனல் வச்சுருக்கேன்னா நான் லாஸ்ட்டு 4 மந்த்ஸாக தான் எனக்கு வந்துட்டு அந்த க்ரோத் கிடச்சிது. ஸோ அதனால் சொல்கிறேன். நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப லென்த்து பண்ண வேணாம். நடுவில் ஒரு சில டிப்ஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் வந்து போடுவீங்க யூடியூப் வீடியோஸ், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, சேனல் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பீங்க, பிராண்ட் அது இதுன்னு எல்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பீங்க. பட் ஒரு 1 மந்த் போகுது, நீங்கள் வந்து டெய்லியும் வீடியோ போடுறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து க்ரோத் கிடைக்கல. அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை அப்படியே நீங்கள் போடுறத வந்து விட்டுருவீங்க. ஸோ என்னென்னா இது நம்மளுக்கு வியூஸே வர மாட்டேங்குது, நம்ம கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம், ஆனால் வியூஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் அந்த சேனல் என்ன அப்படியே போயிடும். இல்லைன்னா நீங்கள் இருக்க வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் புதுசாக போட ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த தப்பை தான் நீங்கள் மெயினாக பண்ண வேணாம் நான் சொல்கிறேன். ஏன்னா யூடியூப் வந்து உடனே வந்துட்டு உங்களோட வீடியோஸ்க்கு வந்து ரீச் கொடுத்துறாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது தான். நான் ஒரு வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1 மந்த்து கழித்து தான் அந்த வீடியோ என்னோடது வந்து ரீச் கிடைக்க ஆரம்பிச்சுது. ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு ரீச் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எந்த வீடியோவையும் டெலீட் பண்ண வேணாம். ஏன்னா நான் ரீச் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸை நான் வந்துட்டு 1 வீக் 2 வீக்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே டெலீட் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸுங்கிற பேரில் ஒரு சிலர் சொன்ன தப்பான தகவல்னால என்னென்னா யூடியூப் வந்து ரீச் கிடைக்கல, அந்த வீடியோக்கு ரீச் கிடைக்கலைன்னா உங்கள் சேனல் வந்து அப்படியே பிலோ போயிடும் அப்படின்னு சொன்னங்காட்டி நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ நான் கடைசியாக என்னால் பர்சனலாக கொஞ்சம் ஒர்க் இருந்தங்காட்டி சேனலில் கவனிக்க முடியல. அப்போ தான் பார்த்தேன் என்னோடய சேனல் அந்த வீடியோ வந்துட்டு ரீச் ஆக ஆரம்பிச்சது. நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ. ஸோ அதுலேருந்து தான் நான் மறுபடியும் கண்டினியூஸாக போட ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட கண்டினியூஷன் தான். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைமில் யூடியூப் வந்து இந்த புள்ள ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஒரு வீடியோவாவையாவது ரீச் பண்ண விடும். அதாவது வியூஸ் நிறைய கொண்டு போக ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். அதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். உங்கள் கண்டென்ட் குவான்டிட்டி வந்து நல்லா இருக்கணும், குவாலிட்டி சூப்பராக இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா உங்களோட ஒரு வீடியோ பார்த்துட்டு உங்கள் சேனலுக்குள்ளே வர்றவங்க மற்ற வீடியோஸும் நல்லா இருந்தால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸும் கிடைக்கும். ஏன்னா நான் எடுத்தோனையும் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் கிடைக்கணும், வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கணும்னா கிடைக்காது. கண்டிப்பாக இந்த கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் ஒன் வந்துட்டு நான் சொன்ன இந்த குவாலிட்டியெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேர்ட் ஸ்டெப்பும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த தம்ப்நெயில்ஸ், டேக்ஸு, அப்புறம் வந்துட்டு கேப்ஷன்ஸ், கீவேர்ட்ஸ், இந்த 3மே மெயின் தான்.
நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் தனித்தனி வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் கண்டிப்பாக தம்ப்நெயில் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுவேன். அதுக்கும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு எனக்கு டைம் இருக்கிறதுல கைஸ் எடிட் பண்ணுறதுக்கு. அதனாலேயே அது அப்படியே என்னோடய மொபைலில் அப்படியே சும்மா கிடக்குது, எடிட் பண்ணணும், அதனால வச்சுருக்கேன். ஸோ கேப்ஷன்ஸ் பொறுத்தவரையிலும் வந்துட்டு நீங்கள் ஷார்ட்டாகவும் கொடுக்கலாம், லாங்காகவும் கொடுக்கலாம். ஆனால் அது உங்கள் கண்டென்ட் பொறுத்து இருக்கணும். நீங்கள் ஷார்ட்டாக கொடுக்குறீங்கன்னா அந்த ஷார்ட்னஸ்லேயே வந்துட்டு உங்கள் கண்டென்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடணும் பீப்புளுக்கு. அதை வந்து உங்களோட கண்டென்ட்டை கிளிக் பண்ண வைக்கணும். அதாவது கிளிக் இம்ப்ரெஷன் வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்து எவ்வளோ பேருக்கு போய் சேருதுன்னு இருக்கும். ஸோ அந்த இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாக இருக்கப்போ உங்களோட சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கிளிக் த்ரூ ரேட்டுன்னு ஒன்று இருக்கும். உங்கள் வீடியோவை பார்த்தனையும் உங்கள் தம்ப்நெயிலை பார்த்தனையும் வந்துட்டு பீப்புள் வந்து டச் பண்ணிடணும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டுட்டோனையும் நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ போனீங்களா பார்ப்பீங்கள்ல, வியூஸ், கிளிக் த்ரூ ரேட், அதுக்கப்புறம் இம்ப்ரெஷன்ஸ்னு இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த மூணுலேயுமே உங்களுக்கு டிக் கிடச்சிச்சுன்னா உங்கள் சேனல் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் சொல்லுவேன், கேப்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து டச் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த கேப்ஷனே சொல்லிடணும் உங்கள் வீடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அளவுக்கு. ஸோ செகண்ட் ஒன் தம்ப்நெயில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மூணு விஷயங்களில். தம்ப்நெயில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மூணு விஷயங்களில். பிகாஸ் தம்ப்நெயிலை பார்த்தா தான் உங்களோட ஆடியன்ஸ் வந்து உங்களோட வீடியோவை பார்க்குறதுக்கு வந்து தூண்டும். தம்ப்நெயிலை பார்த்தா தான் உங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்து உங்கள் வீடியோஸை வந்து பார்க்கவே தோணும். அதனால நீங்கள் கண்டிப்பாக தம்ப்நெயில் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தம்ப்நெயில் வந்து நிறையா பேர் வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்காங்க, நிறையா ஃப்ரீ ஆப்ஸுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கண்டிப்பாக தம்ப்நெயில் வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி வீடியோவே போடுறேன் அடுத்தது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேக்ஸ்க்குமே தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட். டேக்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கிறது, டேக்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் தான். காப்பிரைட் இஷ்யூஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க கைஸ். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். காப்பிரைட் இஷ்யூஸ் வந்து மெயினாக வந்துட்டு காப்பிரைட் கிளைம் வர்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து மானிட்டைஸ் ஆகாது. அதுக்குன்னு எல்லா வீடியோஸுமே காப்பிரைட் கிளைம் வருது, எல்லாமே மானிட்டைஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சில வீடியோஸ் மட்டும்தான் காப்பிரைட் இஷ்யூஸ்னால மானிட்டைஸ் ஆகாது. மற்றபடி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து காப்பிரைட் கிளைம் வந்தாலும் ஒரு சிலதுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கும். பிகாஸ் இது வந்து எனக்கு நடந்துட்டு தான் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தேவையில்லாமல் பயப்படாதீங்க. பாருங்க, இவரை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவராக தான் எனக்கு வந்து டைம் இருக்கிறது இல்லை. எல்லாருக்கும் ஒரு சின்ன ஹை இல்லை பெரிய ஹையை வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கேளுங்க. ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறேன் யூடியூப் சேனல் க்ரோத்தை பற்றியே. நீங்கள் வந்து இப்போவே சொல்லிட்டேன், ஒரே நாளில் ஒபாமா ஆகலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி தேவைப்படும், டைம் எடுக்கும். யூடியூப்பை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எந்த மாதிரி இஷ்டமாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இவருக்காக ஒரு லைக் பண்ணிடுங்க. பை பை கைஸ்.